மலம் கழித்த பிறகு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. மிச்சம் மீதி இருக்கிற மலமும் வெளியில் வந்துடும் கொஞ்ச நேரம் கழிச்சு. இது அப்போ தினமும் 1 லிட்டர் தண்ணி காலையில் காலை கடன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுங்க, மிச்சம் இருக்கிற அந்த வயிற்றுக்குள்ளே தேங்கி இருக்கிற அந்த மலக்கழிவுகள் அனைத்தும் வெளியே வந்துவிடும். இது ஒரு நடைமுறை. ஆனால் தினமும் தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தெரியுது, நல்ல விஷயம்னு தெரியுது. காலையிலே டெய்லி 1 லிட்டர் தண்ணி இப்படி குடிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தெரியுது. ஆனால் ஏன் கடைபிடிக்க முடியல? இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதை நம்மளால் கடைபிடிக்க முடியல. உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறோம், அது பண்ண முடியல. அல்லது நடைப்பயிற்சி செய்யணும், ஓட்டப்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறோம், அதை பண்ண முடியல. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புக்கு இது நல்லதுன்னு நமக்கு தெரியுது, இதை பண்ணால் நமக்கு நல்லதுன்னு நடக்கும்னு நமக்கு தெரியுது. ஆனால் நம்மளால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல அப்படின்னா, நாம் ஏற்கனவே நமது உடம்புக்கு கெட்டது எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம உடம்புக்கு நாம் கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளால் நல்லது செய்ய முடியல. நல்லது செய்வதற்கு, நமது உடலுக்கு நாம் நல்லது செய்வதற்கு என்ன தடைனா, நாமளே நமது உடலுக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் தான். அது வேறு ஒன்றும் இல்லை. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரி பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரியான உணவுகள் தான். பேக்கரி உணவுகள், பப்ஸு, பஜ்ஜி, சமோசா, அப்புறம் இனிப்பு உணவுகள் பேக்கரியில் கிடைக்குதுல, இது பால்கோவா, அந்த மாதிரிலாம் கிடைக்குதுல்ல, ரசமலாய், அப்புறம் ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அவங்க உடம்புக்கு நல்லதை தொடர்ந்து செய்ய முடியாது. வேணால் 1 நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். தொடர்ந்து அவங்களால அவங்க உடம்புக்கு நல்லது செய்யவே முடியாது. அதனால் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லதுன்னு நினச்சி எதை செய்யணும்னு நினச்சாலும் அதை ஏன் செய்ய முடியல அப்படின்னா, அதற்கு அங்கே ஒரு தடை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் உடம்புக்கு கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களால் நல்லது செய்ய முடியல. 1 நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். என்னால் கண்டினியூவாக எந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ண முடியல, ஒரு உடற்பயிற்சியாக என்னால் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கீங்க. மலிவான உணவுகளை சாப்பிடும்போது நல்ல விஷயம் எதையுமே உங்களால் செய்ய முடியாது. கெட்ட விஷயங்கள், ஏன்னா அந்த மலிவான உணவுகளே கெட்ட விஷயந்தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இது இதை சாப்பிட்றதுங்கிறது கெட்ட விஷயம். இது சாப்பிட்ற வரைக்கும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யவே முடியாது. அதனால் ரொம்பவும் பாதுகாப்பாக, விழிப்பாக இருங்க, அறிவாக இருங்க, பாதுகாத்துக்குங்க. உங்கள் கையை எடுத்தே நீங்கள் உங்கள் கண்ணை குத்திக்காதீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிடுங்க. உப்பு போட்டு சமைத்த உணவுகளை இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க. அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள், உங்கள் கையால் சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் கையால் சமைச்ச உணவுகள், அதில் உயர்தரமான காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கீரை கூட்டு, கீரை பொரியல், அப்புறம் பச்சை கீரை, பச்சை காய்கறி, பழங்கள், கிழங்கு வகைகள் பச்சையாக சாப்பிடுங்க. கிழங்கு அவிச்சு கூட சாப்பிடுங்க. அந்த மாதிரி தேன், பால், மோர், தயிர், இந்த மாதிரி சாப்பிடுங்க. இது மாதிரி சாப்பிட்டால பயறு வகைகள், பருப்பு வகைகள், துவரம் பருப்பெல்லாம் அப்படியே வேக வச்சு அதில் ஏதாவது உப்பு போட்டு அப்படியே ராவாக சாப்பிடலாம். ஏதாவது நல்ல மிளகுத்தூள் போட்டு இந்த மாதிரி தான் சாப்பிடணும். எளிமையாக சாப்பிடணும். கொஞ்ச நேரத்தில் சமைக்கப்பட்ட உணவுகளாக இருக்கணும். உங்கள் கையால் சமைச்ச உணவாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்காதீங்க. முழு நேரமும் எதையோ ஒரு நாள் விருந்தினர் வராங்க, அன்றைக்கி வேணால் நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு கொடுக்கலாம். மற்றவங்களா, நீங்கள் பெண்களாக இருக்கீங்களா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்காதீங்க. அடிமை வேலை பார்க்காதீங்க. அது மற்றவங்களுக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு. அப்படியே நம்ம உடம்புக்கு நாம் நல்லதுன்னு நினைக்கிறத என்னால் ஏன் செய்ய முடியல? நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பு வந்துடும். அப்போ நமக்கு மன உறுதி இல்லை, மற்றவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஏன் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே உங்கள் உடம்புக்கு கெட்டதை செஞ்சிட்ருக்கீங்க. முதல்ல அதை நிறுத்தணும். கெட்டது செய்கிறத முதல்ல நிறுத்தணும். குழந்தை ஏன் அழுதுகிட்டே இருக்குது, அந்த அழுகை என்னால் ஏன் நிப்பாட்ட முடியல? முதல்ல அந்த குழந்தைய ஊசியால் குத்துறதை முதல்ல நிப்பாட்டுங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் ஊசியால் குத்திக்கிட்டே இருப்பீங்க, அது அழுதுகிட்டே இருக்கும். அழுகை மட்டும் நிப்பாட்டாதீங்க. முதல்ல ஊசியால் குத்துறதை நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் அழுகை தானாக நின்றுடும். அது மாதிரி தான் இது. நாம் நம்ம உடம்பை ஊசியால் குத்திக்கிட்டே இருக்கோம். கடைசியில் நம்ம உடம்புக்கு நம்ம கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கடைசியில் நோய் வந்துடுது. நோய் வந்தாலும் அந்த கெட்டது செய்கிறது நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கெட்டதை செய்கிறத தொடர்ந்துக்கிட்டு மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு, அந்த இதே இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு அதே உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு, மருந்தையும் போட்டுக்கிட்டு, மாத்திரையும் போட்டுக்கிட்டு இருந்துகிட்ருக்கோம். அப்புறம் நோய் வந்துடுது. விரைவிலேயே அப்புறம் மரணம், மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை.
அப்படி ஆகிப்போகுது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு கெட்டது செய்கிறத நிறுத்திட்டாலே, இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரியான மலிவான உணவுகள் போதை உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற நோய் குறைஞ்சி குணமாயிடும். அதுவே போதும். நீங்கள் உணவில் செய்கிற தப்பு தான், உணவு முறையில் நாம் செய்கிற தவறுகள் தான் நமது உடலில் நோய்கள் வருவதற்கு காரணம். நாம் வந்து சரியான உணவு முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் இப்படிப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட வேண்டும் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த உணவு முறை தான் கரெக்டான உணவு முறை. இதைத்தான் நம்ம சாப்பிடணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் இதுதான் விதிமுறை, இந்த உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சாப்பிடணும். சும்மா மாமிசம் சாப்பிட்டா அது நல்லது, ஈரல் சாப்பிட்டா ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு, மூளை சாப்பிட்டா மூளை நல்ல வேலை செய்யும், சிறுநீரகம் சாப்பிட்டா அந்தந்த உறுப்புகளை வந்து பிற உயிரினங்கள்கிட்டருந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டாக்கா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். இப்படிலாம் நினைக்கிறது தப்பு. மாமிசம் சாப்பிடவே மிக மோசமான உணவுகளிலே மிக மோசமான உணவு சாத்தான் உணவு, மாமிச உணவு. அதை சாப்பிடாதீங்க. நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து அப்போ நான் மாமிசம் சாப்பிடல அப்படின்னா, நான் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு அனுபவத்தை தான் என்னுடைய சொல்கிறேன். நான் கற்றுக்கொண்ட பாடத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களை விட நான் வந்து எல்லா உணவுகளையும் உங்களை மாதிரியே நான் எல்லா உணவுகளையும் சாப்பிட்ருக்கேன். மாமிச உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் என்னுடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறேன். இன்று மாமிச உணவை சாப்பிடுவதற்கு நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு மலிவான உணவுகள் எனக்குள்ளே ஏற்படுத்துகிற தீமைகளை நான் என்னால் தெளிவாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது, உணர முடிஞ்சுது. அது சிந்தனைகள் ஏற்படுத்துகிற தடைகள், இது எல்லாத்தையும் என்னால் தெளிவாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதனால் முதல்ல நான் நினச்சேன், உப்பு கலந்து சமைத்து சாப்பிட்ட உணவே நமக்கு தீங்கானது, உப்பே சேர்க்கக்கூடாது, உப்பு தான் நோய்களுக்கு காரணம்னு நினச்சேன். இல்லை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா கூட நோய்கள் வராமல் நம்மளை பார்த்துக்க முடியும். அதற்கு இந்த மலிவான உப்புலேயே வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேயே நம்ம வந்து தரம் பிரிக்கணும். மலிவான உணவு எது, தரமான உணவு எது அப்படின்னு தரம் பிரித்து அதில் மலிவான உணவுகளெல்லாம் நீக்கிவிட வேண்டும். மலிவான உணவு எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆசையை தூண்டும், நம்மளை அடிமைப்படுத்தும், கவர்ச்சியாக இருக்கும். அதனால நமக்கு கேடு தான் வரும். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு எளிமையான அழகு, எளிமையான கவர்ச்சி, எளிமையான சுவை, அது நமக்கு போதும். கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடியது, மற்றவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது. மற்றவங்கள கஷ்டப்படுத்தி சமைக்கப்பட்ட உணவு கண்டிப்பாக உங்களுக்கு நோய்களை தான் தரும். பெண்களை நீங்கள் வீட்டில் உள்ள பெண்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் உணவு சமைக்கிறீங்களா, கண்டிப்பாக அது உங்களுக்கு நோயை தான் தரும். அது பெண்களுக்கும் நோய் தான் தரும். உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்தி மற்றவங்களுக்காக சேவை பண்ணுறீங்களா பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் தான் வரும். உங்கள் உடம்பை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. மற்றவங்க உடம்புக்கு வந்து நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கணும், அவங்க சொகுசாக இருக்கணுங்கிறக்காக உங்கள் உடம்பை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் சேவை செய்யுங்க, மற்ற உடம்புக்கு அவங்க சேவை செய்வாங்க. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக 2 கை கொடுத்துருக்காங்க. உங்கள் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு மட்டுமே சேவை செய்யுங்க. உங்களுக்கு தேவையான உணவை மட்டுமே தயாரிங்க. அடுத்தவங்க கைக்கும் வேலை கொடுங்க. அடுத்தவங்க கைகளை வந்து சும்மா வைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. இப்போ உடற்பயிற்சியெல்லாம் செய்ய போகிறாங்க, அவங்க தினமும் உடற்பயிற்சி செய்கிறாங்க, 6 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், உணவு விஷயத்தில் அவங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இல்லைன்னா அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது, அந்த உடம்பு உறுதியாக ஆக்க முடியாது. அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்களும் ஒரு தப்பு பண்ணுறாங்க, என்னென்னா இந்த மாமிசத்தை சாப்பிட்றாங்க. மாமிசத்தை சாப்பிடவே கூடாது. அது வந்து நமது மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். இந்த சாதி, மதம், இந்த நிறவரி, இதிலிருந்துலாம் நீங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இல்லை, நான் சாதிக்கு எதிராக, எனக்கு சாதி மனப்பான்மை இல்லைன்னு சொல்லுவாங்க, வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசு அதை நோக்கியே போகும், சாதி மனப்பான்மையை நோக்கியே போகும். ஒரு மத நம்பிக்கை, அது கூட வந்து சில டைமில் அவங்களுக்கு அப்படி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எவ்வளோதான் இருந்தாலும் என்னால் ஒரு பகுத்தறிவோடு இருக்க முடியல. இயல்பாக எனக்கு உண்மையான ஒரு பகுத்தறிவோடு நான் இருக்க முடியல. மற்றவங்களுக்காக நான் பேசுகிறேன், ஆனால் எனக்கு நான் உண்மையாக சில சமயங்களில் நான் பயந்து போய் ஏதாவது மூட நம்பிக்கை வழியாவது எனக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதான் தீர்வு. மலிவான உணவுகள்லேருந்து நீங்கள் விடுபடுங்க. உங்களுக்கு இயல்பாகவே பகுத்தறிவு வந்துவிடும். அதனால் வந்து உங்களுக்கு நோய் இருந்தால் குணமாகும், கெட்ட குணங்கள் இருந்தால் சரியாகும். அதனால் இப்போ இந்த சிறைகள்லாம் வந்து சிறைவாசிகள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணுன்னா, இந்த இட்லி பூரி பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கவே கூடாது. உணவு முறைகளில் முதல்ல அவங்கள திருத்தணுங்கிறக்காக தான் சிறைக்கு கூப்பிட்டு வரீங்க. திருத்தணும் அல்லது தண்டிக்கணும்,
அப்படிங்கிறது. அப்போ மேலும் மேலும் குற்ற உணர்ச்சிகளை தூண்டுகிற உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. மாமிச உணவுகளை கொடுக்கக்கூடாது. அப்புறம் நான் சொல்கிற இந்த உணவுகள் தரமான உணவுகள், சமைத்த உணவுகளிலே தரமான உணவுகள் ஒரு 50% சமைத்த உணவுகள், 50% பச்சை உணவுகள், பச்சை காய்கறிகள் இப்படி கொடுத்தாலே அவங்க அவங்க குணம் திருந்திடும். அப்புறம் அவங்க உடம்புல நோய் இருந்தாலும் சரியாயிடும். அவங்களுக்கு இந்த செயற்கையான ஆசைகள் வராது. செயற்கையான ஆசைகள்னால் குற்றங்கள் செய்கிற ஆசை தான் செயற்கையான ஆசை. அந்த ஆசைகள் அவங்களுக்கு வராது. அதனால் குற்றவாளிகளை கூட இது திருத்திவிடும். நான் சொல்லுகிற உணவு என்பது குற்றவாளிகளை திருத்திவிடும், நோய்களை குணமாக்கிவிடும். அதனால் நோயாளிகள் சாப்பிட வேண்டிய உணவு யார்? நோய்களை குணப்படுத்துறதுக்காக நீங்கள் சிகிச்சை செய்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவை தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன உணவு சாப்பிட்ணுமோ அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சமைத்த உணவுகளில் தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நோயாளிகள் சாப்பிடாதீங்க. நீங்கள் நான் சொல்கிற உணவு எந்த உணவெல்லாம் நீங்கள் சாப்பிடணும்னு நான் சொல்கிறேனோ அதை சாப்பிட்டாலே உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாயிடும். அதனால் ஒரு அற்புதமான தீர்வு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நான் உங்கள் முன் வைக்கிறேன். எல்லாராலும் எளிதாக கடைபிடிக்க முடியும். ரொம்ப மன உறுதி அதிகரிக்கும். நான் சொல்கிற உணவு சாப்பிட்டா மன உறுதி அதிகரிக்கும். எந்த செயலையும் நீங்கள் நல்ல செயல் எந்த செயலாக இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு இந்த செயலை கடைபிடித்தால் நான் எனது வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்னா அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணுன்னா அதற்குரிய மன உறுதியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தான் நான் சொல்கிற சமைத்த உணவுகளிலேயே தரமான உணவுகள். மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. உங்களை பலவீனப்படுத்திவிடும், சோம்பேறியாக்கிவிடும், மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அந்த பகுத்தறிவோட மூளை வேலை செய்யாது. இப்போது அதனால் ஒரு சிந்திக்கின்ற திறனை இது தடுத்து விடும். இயந்திர அறிவியல் உலகுக்குன்னு நமக்கு ஒரு சிந்திக்கின்ற திறன் இருக்குது. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நாம் எப்படி சிந்திக்கணும், அந்த சிந்தனை என்பது தூய்மையான சிந்தனை. அந்த சிந்தனை இங்கே பொருந்தது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு பொருந்தது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நீங்கள் உப்பு சேர்த்துக்க மாட்டீங்க. உப்பு சேர்த்துக்காமல் நீங்கள் சாப்பிடுவீங்க. உப்பு சேர்த்து சமைக்க மாட்டீங்க. உப்பு கிடைக்காது உங்களுக்கு. சமைப்பதே பெருசாக சமைக்கின்ற வழக்கமே அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தான் உங்களுக்கு சமைக்கின்ற வழக்கம், உப்பு சேர்த்து சமைக்கின்ற வழக்கம் இது இங்கே தவிர்க்க முடியாது. உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டனால தான் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. அதனால் உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ஒரு தூய்மையான சிந்தனை நமக்கு வராது. ஆனாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு அந்த தூய்மையான சிந்தனை தேவையும் இல்லை. நாம் இன்னும் ஒரு உயர்ந்தவர்களாகணும் அப்படின்னா உங்கள் உணவு உயர்ந்ததாக இருக்கணும். அந்த நம்ம முழுமையாக பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், பச்சையாக பழங்களை சாப்பிட்றோம், கீரைகளை பச்சையாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி உணவு முறைகள் உங்களை உயர்ந்தவர்களாக்கும். ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்தவராக வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வரவேற்பு இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு உயர்ந்த உலகம் அல்ல. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வேலையில் மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறோம், பிறரை இடையூறு செய்கிறோம். அதாவது வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம வேலை வாங்குவோம். இதெல்லாம் வேலையில் நடக்கிற விஷயங்கள். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா, தொழில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கீழே இருப்பாங்க நம்மளோட வயசில் அதிகமானவங்க. வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு வயசுக்கு இணையாக இருந்தாலும் சரி, நம்மளோட வயசு அதிகமானவங்களாக வேலையில் நம்ம மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாது. தொழிலுங்கிறது சுயநலம் சார்ந்தது. அங்கே உறவு முறைக்கு இடமே இல்லை, அன்பு பாசத்துக்கு இடமே இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் அங்கே ஒரு தொழிலில் மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாது. ஆனால் வேலை வாங்கினா தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் நம்மளை உருவாக்க முடியும். அப்படி தான் உருவாக்கணும். நம்ம தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை நாம் எப்படி உருவாக்கணும்னா மற்றவங்கள வேலை வாங்கி மற்றவங்களுக்கு கீழே இருந்து அவங்க சொல்கிற மாதிரி நாமெல்லாம் செஞ்சு நாம் சொல்லிடுறத 4 பேர் கேட்குற மாதிரி பண்ணி அது மாதிரி மற்றவங்கள இதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்க காரணம். அதனால் இந்த இயந்திர அறிவியலும் தூய்மையான உலகம் கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது தூய்மையான உலகம் கிடையாது, ரொம்ப உத்தமமான உலகம் கிடையாது. இது கொஞ்சம் ஒரு கேவலமான உலகம்தான். அந்த கேவலமான உலகத்துலையும் எப்படி நம்ம நாகரிகமாக இருப்பது? பிறரை அடிமைப்படுத்துறதுக்காக கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்க? அடித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, சாட்டையால் அடித்தாங்க, ஒழுங்காக வேலை செய்யி அப்படின்னு கொடுமைப்படுத்தி அடித்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நாகரிகமாக ஐயா நீங்கள் உங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்ட்டு மரியாதையாக அடிமைகளிடம் மரியாதையாக நடந்து கொள்கிறோம்.
நாம் எல்லாம் அடிமைகள் தான். அதனால் ஒருவருக்கொருவர் அடிமையாக மரியாதையாக நடந்து கொள்ள இப்போ கொஞ்சம் கற்றுக்குறோம், அவ்வளோதான். இது அடிமைத்தனம் தான் இது. ஆனால் இது இருக்கவே கூடாது தான். அடிமைத்தனம் வந்து அது நீங்கள் வந்து ஒரு மோசமான விஷயத்த அதை வந்து அழகாக பாக்ஸில் போட்டு கிஃப்ட் பண்ணி கொடுத்தா அப்போ அது நல்லதாகிடுமா? மோசமான விஷயந்தான் அது. அதை என்ன அதுலேயும் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். வேலை வாங்குகிற இடத்துல மற்றவங்கள புண்படுத்தாமல், கோவப்படாமல், அல்லது வந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குறோம். அவ்வளோதான் கற்றுக்குறோமே தவிர மற்றபடி அது அடிமைத்தனம் தான். அதாவது இந்த உலகம் வந்து உத்தமமான உலகம் கிடையாது. இப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் நாம் வந்து நம்முடைய உணவு முறைகள் மட்டும் உயர்ந்ததாக இருந்து நாம் உயர்ந்தவராக வாழ்வதில் பொருத்தமற்றது. நம்ம உயர்ந்தவராகணும்னா நம்ம பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டாலே போதும். சமைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாமல் வெறும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலே நம்ம உயர்ந்தவராகிவிடும். நம்மக்கிட்ட வந்து ஒரு உயர்ந்த பண்புங்கிறோம். ஆனால் அந்த உயர்ந்த பண்பு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு பொருந்தாதது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும் என விதிமுறை இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க, மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட மலிவான உணவுகளை சாப்பிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. இது வந்து இயந்திர அறிவியல் உலகில் ஒரு மலிவான உலகம். 2 உலகத்தை நம்ம உருவாக்கியிருக்க முடியும். இயந்திர அறிவியல் உலகில் தரமான உலகத்தை உருவாக்கியிருக்க முடியும். இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட தரமான ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்க முடியும். இது வந்து மலிவான உலகத்தை தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ உருவாக்கி வச்சுருக்கிற உலகம் வந்து மலிவானது. அதுக்கு காரணம் நாம் சாப்பிட்ற மலிவான உணவு தான். நாம் சாப்பிட்ற உணவு தான் நமது வாழ்க்கை முறையும் நாம் உருவாக்குகிற உலகத்தையும் தீர்மானிக்குது. நாம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை அப்படிங்கிற மாதிரி ஒரு மலிவான உணவுகளை சாப்பிட்றோம். அப்படி உருவான உலகம்தான் இந்த மலிவான உலகம். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு உருவான உலகம்தான் இந்த உலகம். இது ஒரு நோய் உலகம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சாப்பிடணுன்னா மலிவான உணவுகளை தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த உணவுகளை சாப்பிட்டு தான் நம்ம உருவாக்க வச்சுருக்கோம். இப்போ நான் சொல்கிற மாதிரி சமைத்த உணவுகளே தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு தரமான உலகத்தை நம்ம உருவாக்கியிருக்கலாம். உலகம் முழுக்குமே தரமான உலகம்னா என்ன? சரி, தரமான உணவுன்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். சமைத்த உணவுகளில் தரமான உணவுன்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். சரி, தரமான உலகம்னா என்ன? குற்றங்கள் இல்லாத உலகம், குற்றங்கள் இல்லாத இயந்திர அறிவியல் உலகம், நோய்கள் இல்லாத இயந்திர அறிவியல் உலகம், அடிமைத்தனம் இல்லாத இயந்திர அறிவியல் உலகம், சமத்துவம் நிறைந்த இயந்திர அறிவியல் உலகம், சமத்துவ நடைமுறை. இந்த பொது உடைமை நடைமுறை சொல்கிறல அதுதான் நான் சமத்துவம்னு சொல்கிறேன். பொது உடைமை நடைமுறை என்கிற வார்த்தையே தப்பு. அதனால் சமத்துவ நடைமுறை தான் சரியான நடைமுறை. சமத்துவம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாது, அதாவது தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருப்பதை தவிர்க்க முடியாது. தற்போதுள்ள உலகில் ஒரு மேலதிகாரி, உயரதிகாரி, மேனேஜரு, கீழே வாட்ச்மேன் எல்லாம் வந்து இது தவிர்க்கவே முடியாது. ஆனால் எது தவிர்க்க முடியும் அப்படின்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ பணக்காரராக இருந்தாலும் சரி, நீ கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, நீ வந்து முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நீ குமாஸ்தாவாக இருந்தாலும் சரி, பியூனாக இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே அளவு கொண்ட வீடுகளில் தான் வசிக்க வேண்டும். வீடுகளில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது. அது மாதிரி சீருடை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் சீருடை அணிய வேண்டும். அப்புறம் கட்டணம் இல்லாமல் கல்வி, கட்டணம் இல்லாமல் மருத்துவம், கட்டணம் இல்லாமல் நீதி, இப்படி கட்டணம் இல்லாமல் வீடு. வாடகை கொடுத்துடலாம். வீட்டுக்கு வாடகை கவர்மெண்ட்டே வீடு கட்டி கொடுத்துடணும். வாடகை மட்டும் மாதம் 1000 ரூபாய் வரி மாதிரி கொடுத்துட வேண்டியதான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வீடு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். இது எல்லாத்துக்கும் எல்லாருமே 6 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். எல்லாருக்குமே 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கணும். அந்த விவசாய நிலத்தில் தினமும் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்கணும். அந்த விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்கிற 20 வகையான உணவுப் பொருட்களை வந்து 20 வகையான உணவுப் பொருட்களை தான் உற்பத்தி செய்ய அனுமதி. அதை விற்பனை செய்யக்கூடாது. விலைக்கு வாங்க முடியாத விலைக்கு வாங்கவும் முடியாது. அப்புறம் விற்பனை செய்வதற்குன்னு தனியாக விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யணும். அதை வந்து முழு நேரமாக விவசாய தொழிலை முழு நேரமாக செய்கிறவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அவர்கள் அந்த வேலையை விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்வார்கள். இந்த மாதிரியான ஒரு சமத்துவ நடைமுறை இருக்குல்ல. அப்புறம் வந்து அதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் வந்து தலைமை பொறுப்பு, ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு உதவியாளர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி. அப்போ இதுதான் சமத்துவ நடைமுறை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது பெரிய கம்யூனிச சித்தாந்தம், பொது உடைமை நடைமுறை, பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத வார்த்தைகள் ஒன்றும் கிடையாது. எளிமையானவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நானும் எளிமையானவன் தான். அதனால் எனக்கு புரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரியும். இதுதான் வந்து சமத்துவ நடைமுறை. நான் சொல்கிற நீங்கள் வந்து சமைத்த உணவுகளில் தரமான உணவுகளை சாப்பிட்ருந்தா இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். நான் சொன்ன உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். எல்லாருக்குமே வீடு, எல்லாருக்குமே வந்து அதான் அவரவர் வேலைகளை அவங்கவுங்களே செய்வாங்க. ஆண் பெண் சுதந்திரம்,
இந்த மாதிரி கட்டணம் இல்லாமல் கல்வி, இப்படி நான் சொல்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம். தரமான வாழ்க்கையை தரமான உணவுகளை சாப்பிட்ருந்தா, சமைத்த உணவுகளில் தரமான உணவுகளை சாப்பிட்ருந்தா, நான் சொல்கிற அந்த உலகத்தில் நாம் எல்லாருமே வாழ்ந்துருக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு மலிவான உணவு இட்லி பூரி பொங்கல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை போய் சாப்பிட்டு கடைசியில் நோய்கள் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துருக்கலாம். நான் சொல்கிற சமைத்த உணவுகளில் தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்ருந்தா நோய்கள் இல்லாத உலகம், குற்றங்கள் இல்லாத உலகில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். நாமெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். சமத்துவம் நிறைந்த உலகில் நாம் எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். சுதந்திரம் நிறைந்த உலகில் நாமெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த ஒரு உலகில் நாமெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அங்கே போர்களே கிடையாது, சண்டைகளே கிடையாது, உயிரிழப்புகளே கிடையாது, அநியாய உயிரிழப்புகள் எதுவுமே கிடையாது, அகால மரணங்கள் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற உணவை சாப்பிட்டா அவங்களுக்கு நோயே வராது. 50% சமைத்த உணவுகள், 50% பச்சை காய்கறிகள், பழங்கள். அவரவர் உணவுகளை அவரவர்களே சமைத்தால் அது எளிதாக கடைபிடிக்கப்பட்டுவிடும். எப்படி 50% சமைத்த உணவுகள், 50% பச்சை உணவுகள், இது எப்படி கடைபிடிக்க முடியும்? இது அறிவுரை சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஒன்றும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைச்சாக்கா இது எளிதாக சாத்தியமாகிவிடும். எல்லாருமே 50% அவர்கள் உண்ணுகிற உணவில் 50% சமைத்த உணவுகள், 50% பச்சை காய்கறிகள் இடம்பெறும். இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி ஹோட்டலுக்கு தடை வைத்து விட வேண்டும். உணவுகளை சமைத்து விற்பனை செய்கிற ஹோட்டலுக்கு தடை வைத்து விட வேண்டும். இவர்களெல்லாம் மலிவான உணவுகளை விற்பனை செய்து மக்களுக்கு நோயை வரவழைக்கிற வியாபாரிகள். இவர்களுக்கு அனுமதி கொடுக்க சமைத்த உணவுகளை விற்பனை செய்வது அது ஆண்களை சோம்பேறியாக்கும். வீட்டு வேலை, அதாவது அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே சமைப்பதற்கு இவர்கள் மிகப்பெரிய தடைகள். அது மாதிரி வீட்டில் வேலை செய்கிற வீட்டு வேலைக்காரர்களுக்கு தடை விதிக்கணும். பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். பெண்கள் அடுத்தவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தேவையான எந்த ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கக்கூடாது. வீட்டில் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். இந்த மாதிரி இதுதான், இப்படிப்பட்ட ஒரு உலகில் நாம் வாழ்ந்திருக்க முடியும். சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை நம்ம சாப்பிட்ருந்தா இப்படிப்பட்ட ஒரு உலகில், அற்புதமான உலகில் நாம் வாழ்ந்திருக்க முடியும். இன்றைக்கி நம்ம மலிவான உணவுகளை சாப்பிட்டு நம்ம ஒரு உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். உலகம் முழுக்க மக்கள் மலிவான உணவுகளை வெறி பிடித்து சாப்பிட்றாங்க, வேகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா அதில் ரொம்ப ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் சொல்கிற உணவில் உங்களுக்கு ஆற்றல், எளிமையான ஆற்றல் தான் கிடைக்கும். இப்போ சமைத்த உணவுகளிலேயே, உப்பு கலந்து சமைத்த உணவுகளிலேயே நீங்கள் தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு எளிமையான ஆற்றல் தான் கிடைக்கும். அப்போ எளிமையான உலகத்தை தான் நீங்கள் உருவாக்குவீங்க. நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்களை உங்கள் உலகத்தை தீர்மானிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போது நான் சொல்கிறேன், அப்போ அது எப்படி நீங்கள் இன்னும் ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்கள் ஆற்றல். அந்த ஆற்றலை முதலீடாக வச்சு தான் நீங்கள் ஒரு உலகத்தை உருவாக்குறீங்க. வெறும் பச்சை காய்கறிகளை, பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்தால் நோய்கள் வராது தான். ஆனால் அந்த ஆற்றல் கிடைக்காதுல்ல. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கான அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்காது. உடம்புல அந்த தெம்பு, ஒரு சோறு சாப்பிட்டா ஒரு தெம்பு வருதில்ல, அந்த தெம்பு அதுதான் தன்னம்பிக்கைக்கு, பயங்கரமான தன்னம்பிக்கை காரணம். ஆனால் அதுதான் பக்க விளைவு. அது சாப்பிட்டா உங்களுக்கு தெம்பு கிடைக்கும். ஆனால் அந்த நரம்புகளால் அளவுக்கு அதிகமான தெம்பு அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதனால் பக்க விளைவு, அதனால் நோய் ஏற்படுது. அதனால் நீங்கள் உருவாக்குகிற உலகம் என்பது நீங்கள் உண்ணுகிற உணவுகளில்தான் உருவாகிறது. உண்ணுகிற உணவுகளிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றல் தான் நீங்கள் ஒரு உலகை உருவாக்குவதற்கு முதலீடாக கிடைக்குது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது பிரம்மாண்டமானது. இதை உருவாக்குவதற்கு பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் முடியாது. அதற்கு தேவையான ஆற்றல் பச்சை காய்கறிகள், பழங்களில் கிடைக்காது. ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த ஆற்றல் என்பது கிடைக்காது. நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறீங்கள, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். மற்றவங்கள வேலை வாங்குறீங்கள, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். பிரம்மாண்டமான ஒரு திட்டங்கள் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறீங்கள, அதுக்கெல்லாம் ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் எங்கே கிடைக்குது? நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் கிடைக்குது. அந்த ஆற்றல் பழங்கள்லையோ பச்சை காய்கறிகளோ கிடைக்காது. அதனால தான் நம்ம உப்பு கலந்து ஏன் சமைச்சு சாப்பிட்றோன்னா அந்த ஆற்றலை பெறுவதற்காக தான். இப்போ மலிவான உணவுகள்னால் அது பயங்கரமான ஆற்றலை கொடுக்குது, நிறைய ஆற்றலை கொடுக்குது. இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆற்றலை கொடுக்குது. அதனால தான் இதை சாப்பிட்றீங்க. பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ரொம்ப ஆற்றல். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய லட்சியத்தை நீங்கள் உருவாக்கி அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் அதை சாப்பிட்றீங்க. அதனால தான் இந்த உலகமே உருவாச்சுது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுல இதெல்லாம் ஏன் உருவாச்சுன்னா அந்த மாதிரியான உணவுகளால் தான். இப்போ நான் சொல்கிற மாதிரி காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை தான் சாப்பிடக்கூடாது. ஆனால் காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, பச்சை காய்கறி, அது பழங்கள், அப்புறம் தயிர், மோர், பால், தேன், கிழங்கு, பயிர் வகைகள், பருப்புகள், இதைத்தான் சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன். மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
அப்போது இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டாக்கா உங்களுடைய ஆற்றல் கொஞ்சம் குறையும். ஆற்றல் குறையும் போது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உலகை உருவாக்க முடியாது. நீங்கள் எளிமையானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு கிடைக்கிற ஆற்றல் என்பது எளிய ஆற்றலாக மாறிவிடும். எளிய ஆற்றல் தான் கிடைக்கும். நான் சொல்கிற உணவு சாப்பிட்டா உங்கள் உடம்புல எளிய ஆற்றல் தான் கிடைக்கும். அந்த எளிய ஆற்றலை வைத்து உங்களால் எளிமையான உலகத்தை தான் உருவாக்க முடியும். இந்த மாதிரி பிரம்மாண்டமான உலகத்தை உருவாக்க முடியாது. ஆனால் அந்த எளிமையான உலகம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதுனாக்கா, இப்போ எல்லாருமே எளிமையானவங்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆக முடியுது அப்படின்னா அந்த உணவுகள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மலிவான உணவுகள் தான் காரணம். நான் சொல்கிற எளிய உணவுகளை சாப்பிட்டாக்கா, எளிமையான உணவுகளை சாப்பிட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. பேராசைகள் வராது, செயற்கையான ஆசைகள் வராது. எளிமையானவராக தான் உங்களை நீங்கள் உணர்வீங்க. ஆனால் ஒரு பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்றத விட கொஞ்சம் கூடுதலாக ஆற்றல் கிடைக்கும். ஒரு ஆற்றல் என்பது கிடைக்கும். அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு நீங்கள் உருவாக்குகிற உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குன்னா, சமத்துவம் நிறைந்த உலகமாக இருக்கும். குற்றங்கள் இல்லாத உலகமாக இருக்கும். யாருக்குமே நோய்கள் வராது. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன் இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ பெரிய உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சுட்டோம், ஆனால் ஆண் பெண் யாரும் சுதந்திரமாக இருக்க முடியல. பாலியல் உறவில் ஏன் சுதந்திரமாக இருக்க முடியல அப்படின்னா, நிறைய பேரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. அதனால தான் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நிறைய பேருக்கு நோயாளி ஆகிட்டாங்க. நோயாளிகள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அவங்களால மற்றவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறத அனுமதிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வீடு நோயாளிகளால் அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எப்பவும் வலியோடு தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களால மற்றவங்க மகிழ்ச்சியை புரிஞ்சிக்க முடியாது. அவங்க மற்றவங்கள மகிழ்ச்சியாக வாழ விட மாட்டாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட நவநாகரிகமான பிரம்மாண்டமான ஒரு உலகை நாம் உருவாக்கினால் கூட அங்கே மக்கள் சுதந்திரமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, நோய்களோடு இருக்காங்க. காரணம் அவங்க நோயாளிகளாக இருக்காங்க. நோயாளிகளாக இருப்பவர்கள் எப்பவும் அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. வலிகளோடு தான், வேதனைகளோடும் துன்பத்தோடும் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் அவங்க மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வாழ விட மாட்டாங்க. மற்றவங்களையும் துன்பத்திற்குள் கொண்டு போகணும். நம்ம அனுபவிக்கிற துன்பத்தை, வேதனையை அவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் இந்த நோயாளிகள் நினைப்பாங்க. யாரோ ஒருவரை உதாரணம் காட்டி நான் சொல்லுகிற கருத்தை மறுக்கக்கூடாது. விதிவிலக்குன்னு 1-2 பேர் இருப்பாங்க. அதை விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. நான் பெரும்பாலான மக்களை சொல்கிறேன். ஒரு 99% நோயாளிகள் அவங்க மற்றவங்கள மகிழ்ச்சியாக வாழ அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களையும் தன்னை போல் அவர்களையும் நோயாளிகளாக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அதனால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தும் ஏன் மக்கள் மகிழ்ச்சியாக வாழலை, சுதந்திரமாக வாழலை, ஆண் பெண் உறவில், காதலில் ஏன் சுதந்திரத்தை அனுமதிக்கலைன்னா, மக்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டு நோயாளிகளாக ஆகிட்டாங்க. நோயாளிகளாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அவங்க வலிகளோடும் துன்பத்தோடும் தான் இருப்பாங்க. அதனால் மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வாழ விட மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் ஒரு எளிய ஆற்றலைத்தான் நமது உணவிலிருந்து பெற வேண்டும். அப்போ தான் நம்ம ஒரு எளிமையான உலகத்தை உருவாக்க முடியும். எளிமையான உலகத்தில் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும், சுதந்திரமாக வாழ முடியும், ஒரு கெட்ட குணங்கள் இல்லாமல் வாழ முடியும். மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இப்போ நான் சொல்கிற உணவு முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா யாருக்குமே நோய் வராது. அப்போ நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக அனைவருமே இருப்பார்கள். அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நோய் இல்லைனாலே அவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. மகிழ்ச்சிக்கு எது தடைனா நோய் தான் தடை. மகிழ்ச்சிக்கு எது தடைனா நோய் தான் தடை. நோய்கள் வந்துவிட்டாலே குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். குற்றங்கள் செய்கிற வழக்கம் தான் பிற்காலங்களில் நோயாக மாறுகிறது. சிறு வயதிலிருந்தே குற்றங்கள் செய்கிற வழக்கம் தான் பிற்காலங்களில் நோயாக மாறுகிறது. குற்றம்னா அடிப்படையான குற்றம் நம்ம உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நமது உடம்புக்கே நாம் தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிட்றோம். நமது உடலையே அழிக்கின்ற ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம். நமது உடலுக்கு நோய்களை ஏற்படுத்துகின்ற ஒரு உணவுகளை சிறு வயதிலிருந்தே சாப்பிட்டு வரோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு. அதுதான் குற்றம். அதுதான் பிற குற்றங்களுக்கும் காரணமாக இருக்குது. அதனால் இந்த குற்றவாளிகள் தான், இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தான் பின்னாடி நோய் வருது. இப்படிப்பட்ட நோயாளிகள் பிற்காலங்களில் என்ன பண்ணுறாங்க, குற்றவாளிகளாக நோய்கள் வந்த பிறகு அவங்க குற்றவாளிகளாக மாறும். குற்றவாளிகள்னால் என்னென்னாக்கா பிறரை மகிழ்ச்சியாக வாழ விட மாட்டாங்க. அதுதான் குற்றவாளிகளோட வேலை. பிறரை சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. யார் குற்றவாளிகள்னால் இப்போ கலாச்சாரங்கிற பேரில் அடிமைப்படுத்துறது, பெண்களை அடிமைப்படுத்துறது, வீட்டில் பெண்கள் நீங்கள் சமைக்கிற வேலையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். அப்புறம் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அத்தனை பெண்களும் குற்றவாளிகள் தான். அது மாதிரி நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை உங்கள் உடம்புக்கே நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்களும் குற்றவாளிகள் தான். உங்கள் கையால் உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லன்னா நீங்களும் ஒரு குற்றவாளிகள் தான்.
அப்போ இந்த உலகம் முழுக்குமே குற்றவாளிகளாக நிரம்பியது. குற்றவாளிகளோட வேலையை என்னென்னா மற்றவங்கள மகிழ்ச்சியாக வாழ விட மாட்டாங்க, மற்றவங்கள இடையூறு செய்வாங்க, மற்றவங்கள அடிமைப்படுத்துவாங்க, மற்றவங்கள துன்புறுத்துவாங்க, மற்றவங்க சந்தோஷமாக வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவர்களால் நிரம்பிய உலகம் தான் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். காரணம், இந்த மலிவான உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு நோய் வந்துருச்சு. அவங்களுக்கு பிரம்மாண்டமான ஆற்றல் வந்தது, அதை வச்சு இந்த உலகத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் பக்க விளைவு என்னென்னா நோய்கள். இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டா, பிரியாணி சாப்பிட்டா, மாமிச உணவுலாம் சாப்பிட்டா பயங்கர ஆற்றல் கிடைக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு என்ன மனிதத்தன்மை என்பது இருக்காது. மிகப்பெரிய ஆற்றலை நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஆற்றலை பெறணுன்னா உங்களுக்கு மனிதத்தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னா மற்றவங்களை அடிமைப்படுத்தி தான் உங்கள் மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துவீங்க. இப்போ மிகப்பெரிய கட்டடம் 100 மாடி கட்டடத்தை கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு அப்படி கட்டுகிற ஒருத்தர் எத்தகைய திறமையுடையவராக இருப்பார்னா மற்றவங்கள நல்லா வேலை வாங்குகிற திறமையுடையவராக இருப்பார். மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படுகிற ஒருத்தர் கண்டிப்பாக மிகப்பெரிய வேலையை செய்ய முடியாது. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தை ஒருத்தர் எடுக்கிறார் அப்படின்னா அவர் மற்றவங்கள நல்லா வேலை வாங்க தெரியணும். மற்றவங்க வருத்தப்படுவாங்க, ஐயோ பாவம் அப்படின்லாம் நினைக்கிற ஒருத்தரால் அவ்வளோ பெரிய எல்லாரையாலையும் வேலை வாங்க முடியாது. அதனால் ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு மனநிலை இருந்தால் தான் பிரம்மாண்டமான வேலைகளை செய்ய முடியும். அதனால் பிரம்மாண்டமான வேலைகளை செய்கிறவங்க கண்டிப்பாக மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது தான் அவங்களுடைய திறமையாகவே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறீங்களோ அல்லது உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு மற்றவங்கள நீங்கள் அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிரம்மாண்டமான ஆற்றல் வெளிப்படும். அதுக்கு காரணம் இந்த உணவு முறைகள் தான் காரணம். உணவு முறைகள், இந்த மலிவான உணவுகள், இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் உடம்புக்கு கிடைக்கும். ஆனால் அதனால் பக்க விளைவுகளும் ஏற்படும். நரம்புகள், நமது மனித நரம்பு மண்டலத்தால் இந்த பிரம்மாண்டமான ஆற்றலை தாங்கிக்க முடியாது. இந்த மனித உயிர்கள் மென்மையானவர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி அதாவது விண்வெளிக்கு போகணும், 100 மாடி கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான கனவு, உலகத்திலே கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி பிரம்மாண்ட கனவுகளை தாங்கிக்க முடியாது அந்த மனித நரம்புகளால். அதனால தான் நிறைய பேருக்கு நோய்கள். எல்லாருமே இப்படியா நினைக்கிறாங்க, பிரம்மாண்டம். எல்லாருமே நான் ஒரு சாதாரணமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமாக தான் இருக்குது. உங்கள் உடம்புக்கு அது பெருசு. ஒருத்தரால் பெரிய ஆக முடியுது அப்படின்னா அது அவருடைய உடம்புக்கு அது பெரிதாக இருக்குது. அதே நேரத்தில் அது தாங்கிக்க முடியல. அதனால் பக்க விளைவு ஏற்படுது. அந்த பக்க விளைவுகள் தான் இப்போ டோசேஜ் மாத்திரை அதிகமாக போட்டு டோசேஜ் போட்டால் எப்படி உடம்புல நோய் வருதோ அதே மாதிரி தான் இது. நமக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டு இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற அதிகப்படியான ஆற்றல், அதனால் இப்போ உடம்புக்கு பக்க விளைவு ஏற்படுது. அதுதான் நோய்கள். ஏன்னா நமது நரம்பு மண்டலத்தால், மனித நரம்புகளால் இது போன்ற ஆற்றலை தாங்கிக் கொள்ள முடியாதுங்கும் போது தான் அது நோயாக மாறுகிறது. அதனால் நம்ம எளிமையான ஒரு உணவை சாப்பிட்ருந்தா நமக்கு எளிமையான ஆற்றல் கிடச்சிருக்கும். அந்த ஆற்றலை வைத்து எளிமையான உலகத்தை தான் உருவாக்கியிருப்போம். அந்த உலகம்தான் சமத்துவம் நிறைந்த உலகம். எல்லாருக்கும் சமமான நீதி, நியாயம், உரிமை, அதிகாரம் எல்லாமே சமமாக கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் சமமான சுதந்திரம், சமமாக வேலை செய்கிற உரிமை, அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் சமத்துவம். சமத்துவம்னா என்னென்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை, அது அனைவருக்குமே கிடைக்க வேண்டும். அதுதான் சமத்துவம்னு நான் சொல்கிறேன். அதனால் அந்த சமத்துவமான வாழ்க்கை முறை எப்போ சாத்தியம்னா, நான் சொல்கிற அந்த உணவுகள், சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள், அதை நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிற அந்த சமத்துவத்தை நீங்கள் இந்த வாழ்க்கையில் பெற முடியும். நாம் தப்பு பண்ணிட்டோம், தவறான வழியில் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து விட்டோம். அதனால் நாம் அதற்குரிய பலனை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம், அனுபவிக்கவும் போகிறோம். என்ன பண்ணுறது? இன்னும் 2040 நம்முடைய இந்த அநியாயம் நிறைந்த நடைமுறை முடிவுக்கு வரப்போகிறது. பிரம்மாண்டமான உலகம் சீட்டுக்கட்டு போல் சரிய போகிறது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் மலிவான உலகம். அதனால் மலிவான உணவுகளை சாப்பிட்டதுனால உருவான உலகம். அதனால் இங்கே நீங்கள் நான் சொல்கிற மாதிரியான உணவு முறையை கடைபிடிச்சிங்கனாக்கா நீங்கள் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை உங்களுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிச்சா அதை உங்களால் அடைய முடியாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நோய் இருந்ததுன்னா அது குணமாகும். நான் சொல்கிற உணவு முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாக்கா உங்கள் உடம்புல நோய் இருந்தால் குணமாகும். குற்றங்கள் செய்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா? கண்டிப்பாக குற்றங்கள் செய்பவர்களால் என்னால் குற்றங்கள் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களால நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிக்கவே முடியாது. அதனால் நேர்மையானவர்களாலும் கட்டுப்பாடு நிறைந்தவர்களாலும் ஒழுக்கமானவர்களாலும் மட்டும்தான் நான் சொல்கிற உணவுமுறையை கடைபிடிக்க முடியும். நான் சொல்கிற உணவுமுறையை நீங்கள் வலுக்கட்டாயமாக கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் நேர்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள். குற்றம் செய்கிற பண்பு உங்களிடம் இருந்தால் அது நீங்கிவிடும். நோய்கள் உங்கள் உடலில் இருந்தால் அதுவும் சரியாகிவிடும்.
அந்த மாதிரி உங்களையே மாற்றக்கூடியதான். உணவு வந்து உங்களையே மாற்றிவிடும். நீங்கள் உண்ணுகிற உணவு என்பது உங்களையே மாற்றிவிடும். அதனால் நான் சொல்கிற உணவு என்பது சமத்துவம் நிறைந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அதற்கேற்ற உணவு தான் நான் பரிந்துரைக்கிற உணவு. அந்த உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வராது, எதுவுமே வராது, மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மலிவான உணவுகளை சாப்பிட்டதுனால உருவான உலகம். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மலிவான உணவுகளை மக்கள் சாப்பிடுகிறார்கள் என்றால் மலிவான உணவை சாப்பிட்றது தான் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைன்னு நினைக்கிறாங்க. நோய் வர்ற வரைக்கும் சாப்பிடுவோம், அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறை அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இதை ஏன் இவ்வளோ சாப்பிட்றாங்க, நோய் வரும்னு தெரிஞ்சு ஏன் சாப்பிட்றாங்கன்னா, இதுதான்ப்பா இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எதுன்னா இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றது தாங்க, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றது தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உணவு இது மாதிரி மலிவான உணவுகள் இருக்கும். நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உண்ணுகிற மலிவான உணவுகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் நார்த் இந்தியா போனால் அவங்க ஒரு மலிவான உணவுகள் அவங்க பெரிய பட்டியலே வச்சுருப்பாங்க. எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் காட்டுறோம் இது மாதிரி இட்லி, பொங்கல், பூரி, ஏதோ உங்கள் உணவா எங்கள் உணவா வாங்க போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. சைனீஸ் சீனாக்காரங்க அவங்க ஒரு உணவு வச்சுருப்பாங்க, ரஷ்யாக்காரங்க அவங்க ஒரு உணவு மலிவான உணவுகள் ஒரு பெரிய பட்டியலே வச்சுருப்பாங்க. இப்படி மலிவான உணவுகளை சாப்பிட்டு தான் இப்படிப்பட்ட மலிவான உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த மலிவான உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரே வழி மலிவான உணவுகளை தின்று தீர்ப்பது தான். நோய்கள் வருகிற வரைக்கும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இதை சாப்பிட்டு எங்களுக்கு நோய் வந்தால் கூட பரவாயில்ல, நோய் வந்து செத்தாலும் பரவாயில்ல, அது வரைக்குமாவது இதை சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இவங்களுடைய ஆசையம். பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அதை சாப்பிடணும் ஆசையாக இருக்குது, தோசை அப்படி முருவலாக ஒரு தோசை, மல்லிகைப்பூ இட்லி இதெல்லாம் சாப்பிடணும் எனக்கு ஆசையாக இருக்குது, ஏம்மா சுட்டுத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைங்களை வேறு அடிமைப்படுத்தி இப்போ அந்த மாதிரி சாப்பிட்டு கடைசியில் அதுதான் மகிழ்ச்சியாக. இந்த உலகத்தில் வேறு என்னங்க இருக்குது, இம்பிட்டுக்காண்டு வயிறு, இதில் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு வேறு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் எது மகிழ்ச்சின்னா மலிவான உணவுகளை சாப்பிட்றது, அதுதான் மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் வந்து யாராவது ஒருத்தர் உங்களில் நோயாளிகளாக இருக்கீங்க, உங்கள் நோயிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்க, நோய்கள் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்லுகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் மலிவான உலகமாக இருந்தால் கூட நீங்கள் உங்களை நோய்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நோய்களோடு தான் வாழ வேண்டும் என்று நியதி இருந்தால் கூட நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். நான் சொல்லுகிற உணவு முறையை நானும் அப்படித்தான் தப்பித்தேன், தப்பித்து கொண்டிருக்கிறேன், தப்பித்து விட்டேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை சின்ன வயசுலேருந்தே என்னுடைய உள்ளுணர்வு, நான் எனது பிறவி கடமை, நான் எதற்காக பிறந்திருக்கு, என்ன வேலை செய்வதற்காக இங்கு பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே எனக்கு என்னுடைய சின்ன வயசு நடைமுறைகள்லேருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதைத்தான் பிற்காலங்களில் செய்திருக்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு அந்த விழிப்புணர்வு ஏன் வரல, என்னால் ஏன் என்னுடைய கடமையை செய்ய முடியாமல் போச்சுது, ஏன் எல்லோரும் மாதிரியும் நான் ஒரு மூட நம்பிக்கையில் இருந்து இந்த மாதிரி, அதுக்கு காரணம் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டது தான். மலிவான உணவை சாப்பிட்டு தான் நான் ஏமாந்து போயிட்டேன். இந்த மக்களை என்னுடைய கடமையை செய்ய முடியாமல் எனது மூளை மழுங்கி விட்டது. அதனால் நிறைய பேருக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் வேறு வழியில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த மலிவான உணவுகள் தான். மலிவான உணவுகள் என்பது உங்களை வேறு திசைகளில் அழைத்து சென்று இறுதியாக நரகத்திற்கு அழைத்து செல்லும். இந்த வேறு திசைகள் வேறு எங்கேயும் போல வேறு பயணங்களில் உங்களை அழைத்து சென்று வேறு வழிகளில் உங்களை அழைத்து சென்று இறுதியாக உங்களுக்கு நரகம் இருக்கிற அந்த பகுதிக்கு உங்களை அழைத்து உள்ளே தள்ளிவிடும். அங்கே எண்ணெய் கொப்பரம் இருக்கும், அப்புறம் பெரிய பள்ளத்தாக்கு, அங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும், அதுக்குள்ளே உங்களை போட்டுருவாங்க. அதுக்கு தான் இந்த அங்கே நோய்கள், அதுதான் நோய்கள் உலகம். அது கடைசியாக நல்ல சூப்பரான வழி போகிறத சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் நோய்கள் இருக்கிற அந்த நரகத்திற்கு, குற்றங்கள் நிறைந்திருக்கிற அந்த நரகத்திற்கு உங்களை அழைத்து சென்று விடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் நரக உலகம் இப்படித்தான் இருக்கும். ஒரு மலிவான உணவு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பிரியாணி, இட்லி, தோசை, இந்த மாதிரி பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஆனால் அது மலிவான உணவு, அது நோயை ஏற்படுத்தும். அது மாதிரி நரகம் எப்படி இருக்குன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் மாதிரி தான் இருக்கும். நரகம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இருக்குது, மெட்ரோ ட்ரெயின், விண்வெளி பயணம், உலகத்திலே மிக உயர்ந்த கட்டிடம், இப்படியெல்லாம் எப்படி இருக்குது, அப்படி வேகமாக போகிற அந்த பைக்கு, இதெல்லாம் நரக உலக நடைமுறைகள்.
ஒரு உலகம் நரகமாக மாறினால் அது எப்படி இருக்கும், அதுதான் இது. நரகங்கிறது வேறு எங்கேயும் இல்லை, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நாம் வாழ்ந்துட்டுருக்கோம், இதுதான் நரகம். அதனால் வந்து சொர்க்கம் எப்படிப்பட்டதுன்னா, சொர்க்கம்னா எப்படி இருக்கணும்னா, அதுக்கு நம்ம உண்ணுகிற உணவே வேறு. சொர்க்கத்திற்கு போகிற உணவுகளை நம்ம சாப்பிட்ருக்கணும். சொர்க்கத்திற்கு நம்ம போகணுன்னா அதற்கு தகுந்த உணவுகள் வேறு என்ன அது. நான் சொல்கிற அந்த உயர்தரமான சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க. அதுதான் சமத்துவ நடைமுறை. அதுதான் நீங்கள் பொது உடைமை நடைமுறைன்னு சொல்கிறீங்களா, அதுதான் சமத்துவ நடைமுறை. அதைத்தான் நான் சமத்துவ நடைமுறைன்னு சொல்கிறேன். சமத்துவமாக வாழ்வது, எல்லாருக்கும் சமத்துவமான நீதி, சமமான உரிமை, சமமான அதிகாரம், சமமான வாழ்க்கை, சமமான சுதந்திரம், சமமான மகிழ்ச்சி, அனைவருக்கும் மகிழ்ச்சி சமம், மகிழ்ச்சி கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்துக்கு நம்ம போயிருக்க முடியும். நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போயிட்டோம். நரகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நரகத்துலேருந்து தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்த உலகம் என்பது நரகமாக மாறிப்போனதற்கு நாம் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். அந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றோம், ஒரு மாட்டோட கழுத்தை அறுத்து சாப்பிட்றோம். அதுக்கு அது அப்போ அந்த மாட்டுக்கும் அது நரகம் தானே, ஆடு மாட்டுக்கும் அது நரகம் தானே. அப்போது அப்போ நரகத்தில் இருந்து தானே நம்ம ஆடு மாட்டை வந்து நம்ம அறுக்கிறோம், கொல்கிறோம், சாப்பிட்றோம். என்ன பண்ணுறது?